ஜெயலலிதா அவர்கள் வந்து A1 அக்யூஸ்ட்னு சொல்லி குன்ஹா கொடுக்கலையா தீர்ப்பு? தமிழினுடைய கிளைமொழிகளாக இருந்த மலையாளத்திலிருந்து, கன்னடத்திலிருந்து, தெலுங்கிலிருந்து எல்லாமே வந்து செம்மொழியாயிருக்கு. கலைஞர் அவர்களுக்கு முன்பு யாருமே தமிழுக்கு கொண்டாடியவர்கள் இல்லையா? தமிழுக்கு மட்டுமான கிடைக்க வேண்டிய உரிமையை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிக்கும் வாங்கி கொடுத்தது யார்? இன்னைக்கு கூட உலக தமிழ் சங்கத்தினுடைய நோக்கம் என்பது உலக தமிழர்களை கொண்டு வந்து ஆய்வு செய்வதற்கும் அவர்கள் தமிழ் பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு பல கட்டிடங்களும் பல வசதி உள்ள அமைப்புகளும் அங்கே இருக்கு. ஆனால் அதை செய்யாம இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக சொல்லி ஒரு மஸ்தான மந்திரியா வச்சு இதை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்களே ஒழிய அதனுடைய நோக்கங்களை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமோ, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமோ, மதுரை உலக தமிழ் சங்கமோ அதனுடைய நோக்கங்களை எதையும் செய்யல. இன்னும் சொல்ல போனா தமிழ் வளர்ச்சித்துறை, இதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு செயலிழந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரி, ஹலீம் அவர்கள். அது அண்ணன் வந்து செம்மொழி மாநாடு, அதுவும் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான சொன்னார். அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் வந்து உலக தமிழ் மாநாடு ஜெயலலிதா அவர்களையும் முன்னிலைப்படுத்தினாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற முதல்வர்களாக இருக்கிறவர்களை முன்னிலைப்படுத்துவது என்பது எங்கே வந்து இவர் மட்டும்தான் செஞ்சார், அவர் மட்டும்தான் செஞ்சார் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. தமிழுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் செய்ததை போன்று எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர்களும் செஞ்சதே இல்லை. இதை நான் முன்வைக்கிறேன். எத்தனை விஷயங்கள் தமிழுக்காக செஞ்சிருக்காரு. சொல்ல போனா தமிழில் பேர் வச்சா வரிவிலக்கு அண்ணாவை விட அதிகம் செஞ்சிருக்காரு. அந்த கேள்விக்கு மட்டும் அண்ணாவை விட அதிகம். அண்ணாவை விட நீங்க வந்து ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை முன்னிலைப்படுத்தாமல் கருணாநிதியை முன்னிலைப்படுத்த அந்த கேள்வி எழுப்புவாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 வருடம் ஆட்சியில் இருந்து செய்தது அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 வருடம் 1960 அந்த 2 வருடங்கள் ஆட்சி செய்தார்ல, அது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடுன்ற பேர் சொன்னது அண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாடுன்ற பெயரை பயன்படுத்துறோமா? நீங்க கூட சொன்னீங்க கருணாநிதி இல்ல, தமிழ்நாடுன்ற பெயரை கொண்டு வந்தது அண்ணா. அது தெரியும் எங்களுக்கு. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு சொன்னீங்க மெட்ராஸ் மெட்ராஸ் மாறி போச்சா? இது பாருங்க, இருங்க கேளுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? இல்ல பதட்டப்படாதீங்க. தவறான தகவல், அதெல்லாம் ஒரு தவறான தகவல் நான் சொல்லல. நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை ஒரு வன்மத்தோடு பார்க்கறதுனால நீங்க பேசுறீங்க. அவருக்குரிய தகுதியை நாங்க குறைச்சு மதிப்பிடலாம். அடுத்து தமிழுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செய்ததை விட அதிகமாக என்ன செஞ்சார் சொல்லுங்க. ஏன் செய்யல? என்ன செய்யல? ஒரே ஒரு என்ன செய்யல சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்கு. தமிழில் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு வேலை வாய்ப்பு கொண்டு வந்தாரா இல்லையா? இருங்க, அவர் கொண்டு வந்தாரா இல்லையா? தமிழில வந்து சினிமாவுல துறையில பேர் வச்சா கூட வரி விலக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? ஏங்க எத்தனை ரெட் ஜெயிண்ட் மூவி அடுத்த விஷயம். நீங்க கலைஞரை பத்தி பேசினா நீங்க வந்து ஸ்டாலின் போவாதீங்க. இது தவறு. இது தவறு. நீங்க நேரம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு செய்தி. தமிழ்ல வந்து எழுத்து சீர்திருத்தம் பெரியார் கொண்டு வந்தாரு. பெரியாருடைய நடைமுறை அவர் விடுதலை பத்திரிகையில எழுது, அதுதான் பெரியாருடைய நீட்சி. எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் தான் அறிமுகப்படுத்தினாரு. அதை தொடர்ந்து பின்பற்றி இருந்தாங்க. தந்தை பெரியாருடைய 100ஆண்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அதுக்கு முன்ன நை இப்படி இருக்கும், அதெல்லாம் லை இதெல்லாம் இருக்கும். அந்த எழுத்தை எடுத்துட்டு அரசனுடைய எழுத்தா அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியிட்டு பெரியாருடைய எழுத்துக்களை நடைமுறை கொண்டு வந்தார். பெரியாருக்கு நான் முடிச்சிடறேம்மா, அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க சொல்கிறாங்கல்ல ஆரியம், அதெல்லாம் தினமணி ஏற்றுக்கிச்சு, தினமலர் ஏற்றுக்கிச்சு, எல்லாம் ஏற்றுக்கிச்சு. ஏற்றுக்காத ஒரு 2 பத்திரிகை, ஒன்று முரசொலி, இன்னொன்று துக்ளக்கு, 2 பத்திரிகை ஏற்றுக்கல. கருணாநிதி ஆட்சிக்கு வர வரைக்கும் அதை ஏற்றுக்கல. இன்னைக்கு கூட கருணாநிதியுடைய கையெழுத்து அந்த புத்தகத்தில் இருக்கு. அவருடைய கையெழுத்து புத்தகம்னா கருணாநிதின்னு அவர் போடுவார். அந்த எழுத்து இல்லாமல் வெறும் மூக்கான்னு போட்டிருக்காங்க. மூக்கான் முரசொலியில் தான் அவர் போடுவார். அவர் வந்து சம்பளம் வாங்க சொல்ல கருணாநிதி தான் போடுவார். அந்த எழுத்தை ஏன் போடலைன்னா அந்த கருணாநிதி என்ற நாவை அவர் சுழிச்சு வச்சிருப்பார். அது வந்து இன்றைய அரசாங்கத்தினுடைய எழுத்தில் இல்லை. அதுக்காக அதை போடாம அந்த கையெழுத்த கூட தப்பா போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு தவறான பதிவு மக்களிடத்தில். தமிழுக்கு இவர் ஆற்றிய தொண்டு இருந்தாலும் இவரை விட அதிகமாக முன்பே சங்கரதாஸ் சுவாமிகளா இருக்கட்டும், கதிரவேர் பிள்ளை, இந்த மாதிரி நிறைய பேர் வெளிச்சத்துக்கு வராம இருக்கிறாங்க. இப்ப அவர்களை எல்லாம் நான் வந்து தூக்கி கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் தன்னுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக கலைஞர் அவர்களை பற்றி கொண்டு வரணுமா? இந்த சமூகத்துக்கு செயலின்னு சொல்லல. நீங்க சொல்ற சங்கரதாஸ் சுவாமிகளா இருக்கட்டும், எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் செய்யலைன்னு சொல்லல. கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு உன்னதமான பணியை செய்தாரா செய்யலையா?
அதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அதுதான் இப்ப இதே அதை வந்து ஒத்துக்கிறீங்களா? அவர்களுடைய ஆட்சி நடக்கிறதுனால தான் கேக்குறேன். இதுவான்னு நீங்க கேக்குறேன். பேசக்கூடாது. இந்த அதாவது காலகட்டத்தில் இதற்கு முன்பு அப்படி பார்க்கும்போது அப்படிதாங்க. சொன்னார் இல்லையா, சார் சொன்னால பெரியார் அவர்கள் கூட கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஜெயலலிதாவுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு ஜெயலலிதாவுடைய காலத்துல காலத்துல ஒண்ணும் செஞ்சில்ல. ஜெயலலிதாவுடைய ஈயாப்பே காலத்துல விஸ்வநாதத்தை விட இவர் ஒண்ணும் செஞ்சில்ல. நான் கேக்குறேன், ஜெயலலிதா காலத்துல ஏன் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேரை வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வச்சீங்களா? சரி, நீங்க சரி. தமிழறிஞர் பேரை அவர் வச்சிருக்கீங்க. பேரை வைக்கிறதுலயே சிலை வைக்கிறதுல நாங்க அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் பேரை கேக்குறேன், வச்சீங்க, கட்சியை சிலையை தாண்டி தான் நம்ம வச்சீங்க. பேசுறோம். என்ன பண்ணீங்க? கட்சியை தாண்டி பாலமுருகனை தமிழுக்கு கொண்டு வந்து செய்தவர்கள். புகுத்தாங்க. நான் முடிச்சுக்கிறேன். திருப்பி சொல்றேன், தமிழ் சமூகத்துக்கு நீங்க வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக சரி, நான் எடுத்துக்கிறேன். ஹலீம், நேரம் குறைவா இருக்கு. ஜான்பால் தினகரன், இப்போ இந்த மாதிரி வரலாறெல்லாம் போகுது இல்லையா, ஒவ்வொரு கட்சி சார்ந்து இவங்க இந்த மாதிரி தலைவர்களை கொண்டு வரும்போது மாணவர்களுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதுதான் ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? இதற்கு முன்பு இருக்கிறது எல்லாமே ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு மறைக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். இல்லை, அதுதான் உண்மைதான். நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது. உண்மையாகவே முன்னோர் காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய முக்கியமாக அவர் பேசும்போது முற்றிலும் பொதுவாக தமிழுக்காக முழுவதுமாக தொண்டாற்றினார் ஐயா கருணாநிதினு சொல்லிட்டாரு. கருணாநிதியும் தமிழுக்காக தொண்டாட்டியிருக்கார், மறுக்கவில்லை, அதை ஏற்கிறோம். ஆனால் கருணாநிதி மட்டும்தான் செய்தார். ஐயா சொல்வது கூட எழுத்து சீர்திருத்த முதல்ல பெரியார் கொண்டு வந்தார்னு சொன்னாங்க. இல்லவே இல்லை. அதுக்கு முன்பாக கிப்பா நடராசன் கொண்டு வந்திருக்கார். எழுத்து சீர்திருத்தத்தில் ஒரு சில எழுத்துக்களை சீர்திருத்திருக்கார். அதுக்கான ஆவணங்களை பெரியாரே ஒத்துக்கிட்டு ஒரு மேடையில பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பெரியாரும் அதை செய்தார். இப்படிதான் நம்ம எடுத்துருக்கோம். அப்ப பல தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழுக்காக தொண்டாட்டி இருக்கார்கள். ஆனால் கருணாநிதி மட்டுமே செய்தார் அப்படின்றத நம்ம முதல்ல ஏற்றுக்க மாட்டோம். இந்த பாடம் வச்சதுல என்ன ஒரு தவறாக இருக்கிறது? இல்ல, நான் முதலே கேள்வி கேட்டுட்டேன். நீங்க இந்த மாதிரி அவருடைய சிறப்பான வரலாறுகள்லாம் வைங்க வரவேற்கிறேன். பட் இந்த மாதிரியான வரலாறுகளையும் வைப்பீங்களா, அவர் பேசின இதெல்லாம் வைப்பீங்களான்னு கேள்வி கேட்கிறேன். அதையும் கொண்டு வந்து வச்சீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் ஐயா கருணாநிதி இப்படியும் பேசினார் அப்படின்ற வரலாறை தெரிஞ்சுப்பாங்க. அவர் எழுதிய புத்தகங்கள் சிறப்பான புத்தகங்கள், இன்னும் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. கோழிக்காட்டு கோழி, கதவை திறந்த மாடி, அப்படி பல புத்தகங்களா ஐயா கருணாநிதி இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியராக நான் மாணவர்களுக்கு பாடத்திட்டம் என்பதில் எந்த விதமான தலைவர்கள் கொடுத்த வாழ்க்கை வரலாறாம் தேவையா, இன்னைக்கு இருக்கிற சிலபஸ்க்கு எதையா தேவையான தேவை கிடையாது. அவனுடைய வாழ்வாய்க்கு தேவையானது, அவனுடைய அடுத்த கட்டத்துக்கு தேவையானதை பற்றி படிப்பதுதான் பாடத்திட்டமாக அமைக்க வேண்டும் என்பது மாணவருடைய விருப்பம். ஒரு ஆசிரியராக என்னுடைய விருப்பம். இதை அமைத்து கொடுங்க நான் கேட்கிறோம்.